ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற டெம்பிள் வீடியோ சென்னையில் இருக்க சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோவில். இந்த கோவிலை பற்றி தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மேற்கு சைதாப்பேட்டில் இருக்க ஒரு சிவாலயம். இது வந்து திருக்காரணீஸ்வரன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் மூலவர் காரணீஸ்வரர், தாயார் சொர்ணாம்பிகை. இங்கே கொண்டாடப்படுற சிறப்பு திருவிழா பார்த்திங்கன்னா, கந்த சஷ்டி, ஆருத்ரா தரிசனம், சிவராத்திரி, பிரதோஷம். சிவனுக்கு எதெல்லாம் உகந்த நாட்களோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு விமரிசையாக இங்கே கொண்டாடுறாங்க. இந்த கோவிலின் தல வரலாறு. தமிழகத்தில் உள்ள முக்கிய சிவாலயங்களில் ஒன்றாகவும் 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமாக விளங்குவது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சொர்ணாம்பிகை உடனரை காரணீஸ்வரர் கோவில். காமதேனும் எனும் தெய்வ பசுவினை தேவேந்திரனிடமிருந்து பெற்ற வசிஷ்ட முனிவர் தான் பூஜை செய்யும் போது இடையூறு செய்ததாக கருதி அதனை காட்டுப் பசுவாக மாற்றிவிட்டார். இதனை அறிந்த தேவேந்திரன் இந்த பகுதியை மழையால் குளிர வைத்து சோலையாக்கி சிவனை நோக்கி லிங்க பிரதிஷ்டை செய்து காமதேனு பசுவை மீட்டார். இதனால் இப்பகுதி திருக்காரணி என்றும் அழைக்கப்படுகிறது. இதையடுத்து இப்பகுதியில் கோவில் எழுப்பப்பட்டது. இத்தலத்தின் நாயகர் காரணீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு இந்திரன், மால், அயன் முதலிய கடவுளர்களும் சிவ சைதன்ய முனிவரும், ஆதொண்ட சக்கரவர்த்தி, குருலிங்க சுவாமி முதலிய சிவ தொண்டர்களும் வழிபட்டு முக்தி பெற்றுள்ளனர் என்பது வரலாறு. இங்கே சகல பிரார்த்தனைகள் நிறைவேறத்துக்கு காரிய சித்தி அருளும் விளக்கு பூஜை ஒன்று ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுறது பக்தர்களால். இங்கே மூலவர் காரணீஸ்வரர் கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கிறார். எந்த காரியம் வெற்றி பெறவும் இவரை நம்பிக்கையோடு வழிபடுகிறார்கள் பக்தர்கள். குறிப்பாக வேலைவாய்ப்பு, பக்தி யோகம், பதவி, தொழில் விருத்திக்கு இவரை வணங்குகிறார்கள். எந்த நல்ல காரியத்தையும் சுபிட்சமாக நடத்தி கொடுப்பதில் வள்ளல் இந்த காரணீஸ்வரர் என்கிறார்கள் பக்தர்கள். இங்கு அருள் பாலிக்கும் அம்மன் சொர்ணாம்பிகை தெற்கு நோக்கி அருளும் அம்பிகை அழகே வடிவான அலங்கார பூச்சிதை எனலாம். சர்வ மங்களங்களும் அருளும் தேவி என்று இவரை பெண்கள் கொண்டாடுகிறார்கள். குறிப்பாக திருமண வரம், மாங்கல்ய பலம், பிள்ளைப்பேறு, செல்வ வளம் அருள்வதில் வரப்பிரசாதி இந்த அம்பிகை என்கிறார்கள். பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்துக்கும் காரணமானவர் ஈசன் ஒருவரே என்பதை உணர்ந்த உமாதேவி இங்கு வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வணங்கினாராம். இந்த கோவில் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் உள்ளது மற்றும் மெட்ரோ பஸ் நிலையத்திலிருந்து இறங்கி எதிரே உள்ள ஜோன் சாலை வழியாக சென்றால் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அடையலாம். தற்போது அமைந்துள்ள இந்த ஆலயம் சுமார் 500 ஆண்டுகள் பழமையானது. இதில் காரணி கிராமத்தில் காருண்ய ஈஸ்வரர் கோயில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதனாலேயே காருண்ய ஈசன் காரணீஸ்வரனாக மாறியிருக்கலாம் என்பது ஆய்வாளர்கள் கருத்து. நீங்களும் டைம் கிடைச்சா இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு சிவனோட அருளை பெறுங்கள்.
மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய vlogs இந்த சேனலில் வரும். என்னோடய இன்னொரு சேனல் லிங்க்கையும் கொடுக்குறேன், SM Prime Tamil Vlogsன்னு. அதில் வந்து டெம்பிள் இல்லாத மற்ற vlogs எல்லாமே அதில் வரும். அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.